ஹாய்! இன்னைக்கு ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான அடை தோசை பார்க்க போறோம். அதுக்கு நானு 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே டம்ளருக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் போல உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இது ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 வரமிளகாவை சேர்த்து 5 to 6 ஹார்ஸ் நான் சோக் பண்ண போகிறேன். சோக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த சோக் பண்ண 5 வரமிளகா, பூண்டு, அப்புறம் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதோட மஞ்சள் தூள், பெருங்காயம், அப்புறம் டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். பெருங்காயமும் பூண்டும் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு ஐட்டம் அதிகமாக இருக்கனால கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்காது. இந்த அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை நான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை நான் வதக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்டான தோசை தவாவில் ஊற்றி எடுத்துட்டா சூப்பரான